நண்பர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஆப்ஷன் பையர்ஸுக்கானது. அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் நேக்கட் ஆப்ஷன் பை பண்ணுறீங்களோ, ஆல்மோஸ்ட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களில் பெரும்பாலானவங்க நேக்கட் ஆப்ஷன் தான் பை பண்ணுறோம். ஐ மீன் ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும், கால் ஆப்ஷனோ அல்லது புட் ஆப்ஷனோ பை பண்ணிவிட்டு ப்ராஃபிட் ஆர் ஸ்டாப் லாஸ் எது ஃபஸ்ட்டு மீட் ஆகுதோ அதை புக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் யூஸ்வலாக நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பொதுவாக ஆப்ஷன் பையர்ஸ், அதுவும் இந்த நேக்கட் ஆப்ஷன் பையர்ஸ், ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம ட்ராப் ஆயிடுறோம். என்ன தெரியுமா? ஆப்ஷன் பை பண்ணால் லிமிட் லாஸ், அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். இந்த அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படின்ற வேர்டு நம்ம மைண்டுக்குள்ளே வந்த உடனே, ஈவன் தோ லிமிட்டெட் லாஸாக இருந்தாலும் அந்த லாஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே அது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா ஆப்போசிட் சைடு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டு இந்த லாஸ், லிமிட்டட் லாஸ் பெருசாக இருந்தாலும் அதை நம்ம மைண்டுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ இதுதான் நேக்கட் ஆப்ஷன் பையிங்கில் உள்ள ப்ராப்ளம். சரி, இந்த அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரியலா? என்ன கேட்டால் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் ரியல் கிடையாது. எப்படி கிடைக்கும் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்? ஃபார் எக்ஸாம்பிள், வர மண்டே 24,300 கால் ஆப்ஷன் வாங்குறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு மேக்ஸிமம் 1 வீக்கில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் அல்லது 400 பாயிண்ட்ஸ் மேலே போகும். இதுதானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இதில் பை லக் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் எப்படி வரும்? நிஃப்டி என்ன அடுத்த வாரத்தில் 24,000லேருந்து ஸ்ட்ரெயிட் ஆல் டைம் ஹை 26,400 போகுதா, இல்லை 50,000க்கு போகுதா? இது ஏதாவது ரியலிஸ்டிக்காக இருக்கா? அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்னா எவ்வளோ வரும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? சரி, ஓகே, கால் ஆப்ஷனால் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வே ஓப்பன், எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஒரு 400-500 பாயிண்ட்ஸ் கீழே வரும், மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு புட் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா அதில் எங்கே இருந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கிடைக்கும்? நிஃப்டி மேக்ஸிமம் எங்கே போக முடியும்? 0க்கு தானே போக முடியும், இல்லை 0க்கு கீழே போக முடியுமா? ஸோ அதுவும் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கிடையாது. ஸோ அந்த அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. அது சும்மா ஒரு கவர்ச்சிகரமான வேர்ட். ஸோ அந்த கவர்ச்சிகரமான வேர்டுக்காக நீங்கள் லாஸ், உங்களுடைய லிமிட் லாஸை பெருசாக்கிக்கிறீங்க. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, இதை ஒரு சின்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் கிளியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு மெட்ரோ எடுக்கிறீங்க. சென்னை எடுத்துக்கோமே. சென்னையில் நீங்கள் எக்மோர்லேருந்து தாம்பரம் போகணும், ஏதோ ஒரு வேலையாக போக வேண்டியிருக்குது. ஸோ நீங்கள் எக்மோர்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கான டிக்கெட்டை தானே எடுப்பீங்க. இல்லை அதை விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சென்னை லோக்கல் ட்ரெயின்லேயே சுற்றுறதுக்கான 1 டே பாஸ் இருக்குது. அது ஆப்வியஸ்லி ரேட் அதிகமாக தான் இருக்கும். இல்லை அந்த டிக்கெட் எடுப்பீங்களா? ஏன்னா நான் தாம்பரம் போயிட்டு மேபி அங்கேருந்து வேறு எங்கேயாவது மேபி போக வேண்டிய வேலை இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு 1 டே பாஸ் எடுப்பீங்களா? இல்லை இப்போதைக்கு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கான ஒரு சிங்கிள் டிக்கெட் எடுப்பீங்களா? சிங்கிள் டிக்கெட் தானே எடுப்பீங்க. இல்லை நான் அங்கே போயிட்டு ஒரு வேலை வேறு எங்கேயாவது போக வேண்டிய வேலை வந்துச்சு, நான் என்ன பண்ணுறது, அதனால நான் இப்போ ஒரு ஃபுல் டேக்கான 1 டே பாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு மதியான நேரத்தில் ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போனோம், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பசிக்குது, சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறோம். ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்குறோம். ஒரு ஃபுல் மீல்ஸ் ஒரு 250 ரூபாயோ அல்லது 300 ரூபா ஏதோ சம்திங் ப்ரைஸில் ஒரு கடையில் போட்டுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பொஃபே சிஸ்டம் உள்ள பொஃபே மீல் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த பஃபே மீல் ப்ரைஸ் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனால் பஃபே மீலில் அன்லிமிட்டெட், என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், என்ன ஐட்டம் என்ன வெரைட்டி நமக்கு பிடிச்சிருக்குதோ ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஆனால் நமக்கு இப்போது பசிக்குது, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, ஒரு லஞ்ச் சாப்பிட்ணும். ஸோ எங்கே போவோம்? பஃபேக்கு போவோமா, இல்லை நார்மல் மீல் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோமா? நார்மல் மீல் தானே எடுத்துக்குவோம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு லஞ்ச் வேணும், ஒரு லஞ்சு சாப்பிட முடியும் நம்மளால். ஸோ அதை தான் சூஸ் பண்ணுவோம். அதுக்காக லஞ்சு சாப்பிட்டுட்டும் ஒரு வேளை பசிச்சா என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம ப்ரிப்பேராக இந்த பொஃபே சிஸ்டத்துக்கே போயிடுவோம், பொஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுவோம், 1000 ரூபா கொடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு யாராவது யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். சேம் இப்போது நம்ம நிஃப்டிக்கு வருவோம். நேற்று ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 24,300, அரௌண்ட் 340, 300ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய அனலைசிஸ் படி அடுத்த வாரம் நிஃப்டி 24,600க்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஓகே, 600 அண்ட் அபோவ், ஈவன் 700 கூட போகலாம். இது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் 24,300 விட்டு கீழே வராது கன்ஃபார்ம் அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ 24,300 பிரேக் டவுன் கொடுக்காது. 24,600 வரைக்கும் பாசிபிள் இருக்குது, ஈவன் 700 போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இது உங்களுடைய வியூ. ஓகே, இதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் பை பண்ணணும். ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறீங்க. 24,300 கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஒரு வாரத்தில் 24,600க்கு மேலே போகுது. ஓகே,
கால் ஆப்ஷன் எந்த எக்ஸ்பைரி சூஸ் பண்ணுறது? நியரஸ்ட் எக்ஸ்பைரி வந்து கம்மிங் டியூஸ்டே வர்றதுனால அடுத்த எக்ஸ்பைரி 28 அதை சூஸ் பண்ணுவோம். ஸோ 28 ஜூலை நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை வந்து எடுத்தாச்சு. நம்ம வாங்க போகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,300 கால் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். இதோட ப்ரீமியம் எவ்வளவு? 235, 235 ரூபா. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து தன்னோட ஸ்ட்ராட்டஜி பில்டர் என்ன பண்ணியிருக்கான், 28 ஜூலையோட 24,300 கால் ஆப்ஷன் வந்து 235 ரூபா ப்ரீமியமுக்கு ஒரு லாட்டு பை பண்ணியாச்சு. இதை வாங்குறதுக்கு செலவு என்ன ஆகுது? 15,297 ரூபா, 16,000 ரூபா வச்சுக்கலாம் அட்லீஸ்ட். ஓகே, இங்கே தான் வந்து நம்ம ட்ராப் ஆகிறோம். என்னது? மேக்ஸ் லாஸ் 15,297. அதாவது நம்ம கட்டின ப்ரீமியம் ஃபுல்லாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் லாஸ் 15,000 ரூபா. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட். இந்த பாருங்கள், லைன் போகுது அன்லிமிட்டெட். இந்த அன்லிமிட்டெட் வாரம் வாரம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குமா? இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் அன்லிமிட்டடா? கிடையாதுல்ல. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னது? 24,300 மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 1 வீக்கில் வந்து 24,600 போகணும். இதுதானே எதிர்பார்ப்பு. நம்மளுடைய எதிர்பார்ப்பு அன்லிமிட்டெட் கிடையாதுல்ல. ஸோ அன்லிமிட்டெட் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லைன்ற போது ஏன் வந்து நம்ம இந்த ரிஸ்க், அதாவது இந்த மேக்ஸிமம் லாஸ் ரிஸ்க் வந்து 15,000 சில்லற இருக்கு இல்லையா, ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? நம்மளுடைய எதிர்பார்ப்பு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் கிடையாது. ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து லிமிட்டாக வச்சுக்கோமா? லிமிட்டாக வச்சுக்கிட்டால் இந்த மேக்ஸ் லாஸ் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. நாம் பார்க்க போகிறது வந்து வெர்டிகல் டெபிட் ஸ்ப்ரெட். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரெட்னா என்ன, டெபிட் ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னால் ஜஸ்ட் நவ் நம்ம பார்த்தோம் இல்லையா, 24,300 கால் ஆப்ஷன் வந்து 235 ரூபா ப்ரீமியம், 15,000 ரூபா செலவு பண்ணி வாங்க போகிறோம். இன்கேஸ் நாம் எதிர்பார்த்த மாதிரியே நெக்ஸ்ட் வீக்கு மார்க்கெட் 24,300 விட்டு மேலே போனாலும் அன்டில் அந்த எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் 24,535, ஓகே, 24,535 வரைக்குமே மார்க்கெட் வந்தால்தான் நமக்கு பிரேக் ஈவனே. புரியுதா? பிரேக் ஈவன்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஏன்னா ஆல்ரெடியே இன்ஃப்ரண்ட் வந்து நம்ம 235 ரூபா ப்ரீமியம் வந்து பே பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ப்ராஃபிட் வரணும்னா இந்த ப்ரீமியமுக்கு மேலே அந்த ப்ரீமியம் வளரும் போது தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ பாருங்கள், நம்ம வாங்கினது 24,300 இப்போ மார்க்கெட் இருக்குது, அதோட கால் ஆப்ஷன் வாங்குகிறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு 24,600 வரைக்கும் போகும் அப்படின்னு. ஆனாலும் ஒருவேளை 24,500 535 வரைக்குமே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆனாலுமே நமக்கு ஜீரோ ப்ராஃபிட், ஜீரோ லாஸ், ஜீரோ ப்ராஃபிட். 24,535 வந்து மார்க்கெட் நிற்கும் போதும் ஸ்டில் இந்த 24,300 கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் 235 ரூபா தான் இருக்கும். ஜீரோ ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது 24,600 அண்ட் அபோவ். 24,535 வரைக்குமே வந்திருக்கு. ஆனாலும் நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வெர்டிகல் டெபிட் ஸ்ப்ரெட் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் லாஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்து 15,000 ரூபா மேக்ஸிமம் லாஸ் காட்டுது. இந்த மேக்ஸிமம் லாஸை வந்து குறைச்சிக்கலாம். இந்த பிரேக் ஈவன் இருக்கு இல்லையா, 24,535 வரைக்கும் போனாலும் நமக்கு ப்ராஃபிட் வராது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா ஒரு கால் செல் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 24,600 வரைக்கும் மார்க்கெட் போகும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா, ஒரு கால் வந்து அதில் செல் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு காலை செல் பண்ணதுனால நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து லிமிட் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொல்லலாம், அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். அன்லிமிட்டெட் தான் நமக்கு தேவையில்லையே. ரெண்டாவது நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து அன்லிமிட்டெட் இல்லையே. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் லிமிட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போ வந்து 10,000, 10,572 ரூபா. மேக்ஸிமம் லாஸ் ஏற்கனவே 15,000 ரூபாயிலிருந்து இப்போ வந்து 8,900 ரூபாயா வந்து குறைஞ்சிருச்சு. மேக்ஸிமம் லாஸ் மார்க்கெட் எங்கே கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி மேக்ஸிமம் லாஸ் இவ்வளோ தான் வரும், 8,900 ரூபா. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 10,500 ரூபா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஐ மீன் இந்த ஆப்ஷன் வாங்குறதுனால தானே நமக்கு வந்து ப்ரீமியம் லாஸ் அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நான் பேசாமல் ஃபியூச்சரே வாங்கிட்டு போயிடுவேனே. அடுத்த வாரம் வந்து மார்க்கெட் 24,600 வந்து போக போகுது. இந்த வாரம் வந்து 24,300 இருக்குது. நான் பேசாமல் இங்கே ஒரு ஃபியூச்சரை வாங்கிட்டா எனக்கு வந்து இந்த ஆப்ஷனில் உள்ள அந்த ப்ரீமியம் டிகே அந்த ப்ராப்ளமே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதில் வந்து ஒரு 2 முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு மார்ஜின். நீங்கள் டைரெக்டாக ஒரு ஃபியூச்சர் வாங்கினீங்கன்னா மார்ஜின் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட வரும். ஓகேவா? அதே நேரத்தில் வெறும் கால் ஆப்ஷன் மட்டும் வாங்கும்போது ஏற்கனவே 15,000 ரூபாய் காட்டுச்சு இல்லையா, அதுதான் அந்த ப்ரீமியம் மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. அடிஷ்னலாக இந்த டெபிட் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, ஒரு அடிஷ்னலாக ஒரு கால் வந்து நம்ம செல் பண்ணும்போது டோட்டல் மார்ஜின் வந்து எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 47,000 ருபீஸ் தான் வருது. டேரெக்டாக ஃபியூச்சர் வாங்கும்போது 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது 47,000 தான் வருது. ஸோ இது ஒரு பாயிண்ட், அதாவது மார்ஜின் வந்து நமக்கு டிராஸ்டிக்காக கம்மியாகுது.
இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஃபியூச்சர் லாங் போகிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது மேக்ஸிமம் லாஸ் வந்து இந்த 8,900 ரூபாய்க்குள்ளார முடிஞ்சிருச்சு. ஓகே, அதே நீங்கள் ஃபியூச்சர் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு ஃபியூச்சர் லாங் போனீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் வந்து டிஃபைனே கிடையாது. மார்க்கெட் வந்து எவ்வளோ கீழே இறங்குதோ அவ்வளோ லாஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 பாயிண்ட் மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. 500 பாயிண்ட்டுக்குள்ளான ரெண்டாவது ஃபியூச்சரோட டெல்டா வந்து 1 ஈக்குவலாக மார்க்கெட் எவ்வளோ விழுகுதோ அவ்வளோ ஈக்குவலாக வந்து ஃபியூச்சரில் லாஸ் ஆகும். 500 பாயிண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம லாஸை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் ஃபியூச்சர் வாங்காமல் இந்த மாதிரி டெபிட் ஸ்ப்ரெட் பண்ணும்போது மேக்ஸிமம் லாஸ் வந்து நமக்கு லாக் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே லாஸ் போக வாய்ப்பு இல்லை. மார்ஜின் வந்து டிராஸ்டிக்காக கம்மியாயிருக்கு. ப்ராஃபிட் இஸ் லிமிடெட் ப்ராஃபிட். அஃப்கோர்ஸ் நாம் எதிர்பார்க்குறது லிமிடெட் ப்ராஃபிட் தானே. அன்லிமிடெட் ப்ராஃபிட் எப்போ ஒரு டைம் வருமா வராதா தெரியாது. ஸோ நாம் எதிர்பார்த்த மாதிரி லிமிடெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் அடிஷ்னல் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். பிரேக் ஈவன் பாருங்கள், ஏற்கனவே வந்து 24,535 இருந்தது இல்லையா? இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது ஈவன் 24,437 100 பாயிண்ட்டுக்கு முன்னாலே பிரேக் ஈவன் வந்துருச்சு. ஈவன் 24,300 நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. மார்க்கெட் இன்கேஸ் க்ளோஸ்டு 24,437 வரைக்கும் போயிட்டாலுமே நீங்கள் பிரேக் ஈவனுக்கு வந்துடுவீங்க. மீன்ஸ் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஒரு 100 பாயிண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு 100 பாயிண்ட் இல்லை, இன்கேஸ் நாம் எதிர்பார்த்த மாதிரி 24,600 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக 24,600 வரும்போது நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிரும். 24,600 எக்ஸ்பைரியில். இந்த ப்ளூ லைன் வந்து இன்னைக்கானது. ஐ மீன் நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த அங்கே எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன், டுடேன்னு எழுதியிருக்கும். ஸோ இதை நீங்கள் டியூஸ்டே வந்து பார்க்கும்போது இந்த லைன் இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கும், இன்னும் இந்த லைன் வந்து மேலே போயிருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பைரி அந்த டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ரெட்டை வந்து ஒரு 3 டைப்பாக வந்து சொல்லலாம். ஒன்று வந்து வெர்டிக்கல் ஸ்ப்ரெட்டு, இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட்டு, இன்னொன்று வந்து டயகனல் ஸ்ப்ரெட். ஓகே, பேசிக்காக ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷனை, கால் ஆப்ஷனையோ அல்லது புட் ஆப்ஷனையோ வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்குறதும் விற்கிறதும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்கை வாங்கணும், இன்னொரு ஸ்ட்ரைக்கை வந்து விற்கணும். அது வந்து ப்ரீமியம் அதிகமாக உள்ளதை வாங்கி கம்மியாக உள்ளதை விற்றாலும் சரி, கம்மியாக உள்ளதை வாங்கி அதிகமாக விற்றாலும் சரி, காமனாக வந்து அதை ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து அது டெபிட் ஸ்ப்ரெட்டா அல்லது கிரெடிட் ஸ்ப்ரெட்டா அப்படின்றது வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் போவோம். ஸோ அந்த 3 பேசிக்காக உள்ள வெர்டிகல், ஹரிசாண்டல் அண்ட் டயகனல் ஸ்ப்ரெட் அப்படின்னா, வெர்டிகல் ஸ்ப்ரெட் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் செயின்லேயே, மீன்ஸ் ஒரே டே எக்ஸ்பைரி அந்த ஆப்ஷன் செயின்லேயே ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிட்டு இன்னொரு கால் ஆப்ஷனை விற்றீங்கன்னா அது வந்து வெர்டிகல் ஸ்ப்ரெட். அதே மாதிரி அதே ஆப்ஷன் செயின்லேயே வந்து ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிட்டு இன்னொரு புட் ஆப்ஷனை விற்றீங்க அப்படின்னா அதுவும் வந்து வெர்டிகல் ஸ்ப்ரெட். இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாத்துக்குமே சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடிங்கோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்ப்ரெட் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெர்டிகல் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா. அடுத்து ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட் அப்படின்னா 2 ஆப்ஷன் செயின், ஒரு எக்ஸ்பைரி, அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி, ஈவன் அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி, ஏதோ 2 ஆப்ஷனில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு ஆப்ஷன் செயினில் வாங்கிட்டு அடுத்த ஆப்ஷன் செயினில் வந்து வித்துறணும். ஐ மீன் கால் ஆப்ஷனாக இருக்கணும், ரெண்டுமே கால் ஆப்ஷனாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே புட் ஆப்ஷனாக இருக்கணும். ஒரு கால் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கிட்டு அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அடுத்த எக்ஸ்பைரியில் வேற ஒரு ஆப்ஷனில் வந்து வித்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட். டயகனல் ஸ்ப்ரெட் வந்து ஜஸ்ட் சேம் ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட். 2 ஆப்ஷன் செயின், 2 எக்ஸ்பைரியில், ஒரு எக்ஸ்பைரியில் பை பண்ணுறோம், இன்னொரு எக்ஸ்பைரியில் வந்து செல் பண்ணுறோம். ஆனால் சேம் ஸ்ட்ரைக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழே உள்ள ஸ்ட்ரைக்காக இருக்கலாம், அல்லது அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக்காக இருக்கலாம், அல்லது இந்த மணி ஸ்ட்ரைக்காக இருக்கலாம். வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், பட் ஸ்டில் கால் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷனாகவே இருக்கணும், புட் ஆப்ஷன்னா புட் ஆப்ஷனாகவே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றி வேறு ஆப்ஷன் செயினில் ஒரு பையும் ஒரு செல்லும் பண்ணணும். அதை தான் வந்து டயகனல் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே அடுத்து வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம டயகனல் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணணும், ஹரிசாண்டல் யூஸ் பண்ணணும், வெர்டிகல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒன்லி வெர்டிகல் டெபிட் ஸ்ப்ரெட் பொதுவாக ஆப்ஷன் பையர்ஸ்க்கானது. ஓகே, ஸோ டெபிட் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். என்னென்னா சிம்பிள், நம்மளோட வியூ வந்து லாங், மார்க்கெட் மேலே போகணும்னு எதிர்பார்க்குறோம். அட் த மணி பக்கத்தில் உள்ள ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம். எது வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கிறோமோ அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து டெபிட் ஸ்ப்ரெட். சேம் ஆப்போசிட், நம்மளோட வியூ வந்து மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அட் த மணி பக்கத்தில் உள்ள ஒரு புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறோம். எங்கே டார்கெட் வச்சுருக்கிறோமோ அந்த டார்கெட் உள்ள ஏரியாவில் உள்ள ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணுறோம். ஓகே, இதுதான் வந்து டெபிட் ஸ்ப்ரெட். ஏன் டெபிட் அப்படின்னா
நம்ம வந்து ப்ரீமியம் நம்ம கையிலேருந்து போகுது. ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக உள்ள ஆப்ஷனை பை பண்ணுறோம், ப்ரீமியம் கம்மியாக உள்ள ஆப்ஷனை செல் பண்ணுறோம். இதை வந்து கால் சைடு எடுத்தால் அதை வந்து புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் வந்து புட் சைடு எடுத்தீங்கன்னா உங்கள் வியூ வந்து மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை இதே டெபிட் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அதை வந்து பியர் புட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் கால் ஸ்ப்ரெட்டு, பியர் புட் ஸ்ப்ரெட். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பை பண்ண வேண்டிய ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல் ஆப்ஷன் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செல் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல் மார்ஜின் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் பை ஆப்ஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்ஜின் ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பை பண்ண வேண்டிய ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செல் ஆப்ஷனை வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து கம்மியாக தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். இப்போ நேக்கடாக வந்து ஆப்ஷன் பை பண்ணவே கூடாதா, எப்போவுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. நார்மலாக நம்மளுடைய வியூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ராடேல நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து 24,300 கிட்ட இருக்குது. இன்னொரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்குள்ளார மேக்ஸிமம் 2 ஹவருக்குள்ளார மார்க்கெட் இந்த 300லேருந்து 400 அல்லது 450 போகும் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அப்போ ஸ்ப்ரெட் வந்து நம்ம பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி டைமில் நேக்கடாக வந்து கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ நம்ம வியூவை பொறுத்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ். இந்த 2 ஹவர்ஸ்ன்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேனே வழியே ஒரு ரிஜிட்டான ரூல்ஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி 1 ஹவர்லேருந்து 2 ஹவருக்குள்ளார நான் வந்து மார்க்கெட் மேலே இவ்வளோ தூரமோ அல்லது கீழே இவ்வளோ தூரமோ போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்போ வந்து தாராளமாக நேக்கட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அதை விட்டு 2 ஹவர்ஸ்க்கு மேலே அதிகமாகுது, சப்போஸ் மார்னிங் வந்து மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுது, இன்னைக்கு ஈவினிங்குள்ளார ஒரு 300 பாயிண்ட்ஸ் அல்லது 200 பாயிண்ட்ஸ் ஈவினிங்குள்ள கீழே வரும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நேக்கட் ஆப்ஷன் வந்து பை பண்ணக்கூடாது, ஸ்ப்ரெட்டு தான் போகணும். நான் சொன்ன மாதிரி இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டு தான் போகணும். ஓகே, அதே மாதிரி டெபிட் ஸ்ப்ரெட் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, மார்க்கெட் வந்து இப்போ 24,350 இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்குறது 24,600 போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து கண்டிப்பாக 2 ஹவர்ஸ்க்குள்ளே எதிர்பார்க்கல, 4 days 5 days அல்லது அட்லீஸ்ட் 3 days எப்போ வேணால் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. எந்த ஆப்ஷனை பை பண்ணுறது, எக்ஸாக்டாக ஏடிஎம் ஆப்ஷனா அப்படின்னா ஏடிஎம் ஆப்ஷன் இஸ் ஓகே. ஆனால் என்னுடைய அட்வைஸு ஏடிஎம்க்கு கொஞ்சம் கீழே இந்த மணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட் வந்து 24,350 இருக்கு இல்லையா, ஸோ 24,300 இந்த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு டார்கெட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 24,600 போகும்னு எதிர்பார்க்குறோமா, அந்த ஏரியாவில் உள்ள அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஓகே, ஒரு ஸ்ட்ரைக் இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணுறோம், டார்கெட் ஏரியாவில் உள்ள அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர் எல்லா இதுவுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து டன்னோடது. ஓகே, 24,300 கால் ஆப்ஷன் ஒரு லாட் வந்து பை பண்ணியிருக்கேன், 24,600 கால் ஆப்ஷன் ஒரு லாட் வந்து செல் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டரில் இது ரெண்டையும் அப்ளை பண்ணிட்டோம்னா இங்கே வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் மேக்ஸிமம் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக காட்டுது இல்லையா. இது வந்து மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் நியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1:1. ஓகே, இது வந்து ப்ராஃபிட் வந்து 10,500 அண்ட் லாஸ் வந்து 8,900 காட்டுது. இதுவே வந்து ஓகே தான். அட்லீஸ்ட் 1:1 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஃபிட் அண்ட் மேக்ஸ் லாஸ் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24,600 அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன், அதை என்ன பண்ணுறேன் 650 மாற்றுறேன். 650 மாற்றினால் இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 11,000லேருந்து கூட வந்துருச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதிகமாகிடுச்சு, அதே மாதிரி மேக்ஸ் லாஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னொரு ஸ்ட்ரைக் தள்ளி போவோம். இப்போ பாருங்கள் 24,700 கால் ஆப்ஷன் ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி செல் பண்ணுறேன். மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போ பாருங்கள் 15,000 வந்துருச்சு, மேக்ஸிமம் லாஸு 10,700 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 1:1 அப்படின்னா நான் வந்து கம்மி பண்ணணும். 24,600 இல்லாமல் 24,550 கொண்டு வரேன். ஓகே, 24,550 கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மேக்ஸ் ப்ராஃபிட் அண்டு மேக்ஸ் லாஸ் 8,400 அண்டு 7,800. ஓகே, இதுதான் வந்து 1:1. ஸோ இந்த 1:1 கொண்டு வரணும்னா நீங்கள் பை பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த ஆப்ஷனை ஏடிஎம்க்கு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்கு கீழே இந்த மணி ஆப்ஷன் பை பண்ணிக்கோங்க. செல் வந்து எந்த ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா நியரஸ்ட் உங்கள் டார்கெட் பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எந்த ஆப்ஷனை செல் பண்ணால் இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் மேக்ஸிமம் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வரும், 1:1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக். இப்போ நமக்கு வந்து என்ன வந்திருக்குது 24,300 ஒன் ஸ்ட்ரைக் இந்த மணி ஆல்ரெடி நான் பை பண்ணிட்டேன்.
எந்த ஆப்ஷனை செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தபோது 24,550. ஓகே, 24,550 இந்த ஏரியாவில் உள்ள அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1:1 வருது. இதில் பாருங்க, இந்த பிரேக் ஈவனும் இன்னும் பக்கத்தில் வருது. ஏன்னா நம்ம வந்து இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். அதனால இந்த பிரேக் ஈவன் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 24,400 கிட்டே வந்துருச்சு, 419. ஸோ பிரேக் ஈவன் வந்து 24,400, ஜஸ்ட் 50 பாயிண்ட் மேலே தான். ஒரு 50 பாயிண்ட் மேலே போய் இங்கே க்ளோஸ் ஆனாலுமே நம்ம வந்து பிரேக் ஈவனுக்கு வந்துடும். நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஸோ இதுக்கு மேலே எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ராஃபிட். ஓகே, ஸோ நேக்கடாக ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மட்டும் பை பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த மேக்ஸிமம் லாஸ் ஏற்கனவே காமிச்சது 15,000க்கு மேலே. அந்த மேக்ஸ் லாஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஓகே, இங்கே வந்து ப்ராஃபிட் ஆஃப் ப்ராபபிலிட்டி அதுவுமே வந்து தண்ணில் கொடுக்குறாங்க. மோர் தேன் 50%, 53.5%, 54% வருது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணிட்டாலே நம்மளோட ட்ரேட் வின் ஆகும் அப்படின்னு இல்லை. நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறோம். மேக்ஸிமம் லாஸை கம்மி பண்ணியாச்சு. ஈவன் லாஸ் வந்தாலுமே நமக்கு கம்மியான லாஸ் தான். ப்ராஃபிட்டே வந்து லிமிட்டுக்குள்ளே வச்சுட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கல. நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம எதிர்பார்த்து இந்த லாஸை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா, ஓவரால் ஒரு 50 ட்ரேடு 100 ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா அந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா லாஸான ட்ரேட்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதோட லாஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது அதிகமாகும் போது ஓவராலாக நம்ம நெட் லாஸில் தான் இருக்கும். அதாவது நம்ம பண்ண ஒரு 100 ட்ரேடில் இந்த அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்து இங்கே ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய லாஸை பெரிய லாஸாகவே கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓவராலாக நம்ம வந்து நெட் லாஸாக தான் இருக்கும், நெட் ப்ராஃபிட்டாக வர முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த புல் கால் ஸ்ப்ரெட் ஆர் வெர்டிகல் டெபிட் ஸ்ப்ரெட் என்ன வேணால் சொல்லலாம். வேணா நேம் ஒருத்தங்களும் ஒரு மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்னவா தோணும் அப்படின்னா, இந்த மார்ஜின் நார்மலாக வந்து நான் ஒரே ஒரு கால் ஆப்ஷன் மட்டும் வாங்கினா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல் எடுத்துரும் 15,000 தான் தேவைப்படுது. ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது 47,000 தேவைப்படுது. நம்மளுடைய மார்ஜின் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஆக்சுவலாக இதுவே ரொம்ப கம்மியான மார்ஜின். ஓகே, ஒரே ஒரு கால் ஆப்ஷன் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 செலவு பண்ணி ஒரு கால் ஆப்ஷன் வாங்கிட்டேன். மார்க்கெட் சடனாக ஒரு மூவ் கொடுத்தது. அதில் ஒரு 3,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை வேண்டாம், ஒரு 2,000 ப்ராஃபிட் கிடச்சதா வச்சுக்குவோம். இந்த 15,000 2,000 எத்தனை பர்சன்டேஜ் வருது கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 13% வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நாம் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு 13% ரிட்டர்ன் 1 டேலையோ அல்லது 3-4 ஹவர்ஸ்லேயோ கிடைக்கிது அப்படின்னா இது வந்து ஓவர் ரிட்டர்ன் இல்லையா. பேங்க்கில் நம்ம வந்து ஒரு எஃப்டி பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு 6% கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு நாளில் 13% எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்பாக தான் தெரியுது எனக்கு. ஓகே, நான் அந்த இதில் வந்து மேக்ஸிமம் கால் சைடை வச்சு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சேம் ஆப்போசிட் உங்களுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து வியூ இந்த வாரம் வந்து கீழே போகும் அப்படின்னா அப்படியே சேம் அதை உல்ட்டா பண்ணிக்க வேண்டியதான். புட் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டு புட் ஆப்ஷன் செல் பண்ண வேண்டியதான். ஓகே, அதுவும் டெபிட் ஸ்ப்ரெட் தான், பியர் புட் ஸ்ப்ரெட். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கால் ஆப்ஷன் மட்டும் சூஸ் பண்ணி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட் அண்ட் டயகனல் ஸ்ப்ரெட் இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன பெனிஃபிட் உண்டு, எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். ஐ திங்க் அது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் கிரீக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களை பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி ஒரு தெளிவான ஐடியா இருந்ததுன்னா இந்த ஸ்ப்ரெட் எல்லாம் எப்பப்போ வந்து நம்ம டிப்ளாய் பண்ணணும், எப்பப்போ அது ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக புரியும். ஸோ அதனால் மேபி நெக்ஸ்ட் வீடியோ ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரெட்டெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகே, பார்ப்போம். டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் பண்ண முடியும். மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து போடுறேன். ஓகே நண்பர்களே, வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.